ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நிச்சயமாக வருவாங்க. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே பலமுறை வந்திருக்கிறார்கள், மோடியும் பலமுறை தமிழகத்தில் வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் யார் வருகிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அது நான் சொல்லிட்டேன். அப்போ சொல்லுங்கள். அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. அது வந்த நாளிதழ் தினகரன் நாளிதழ், அது ரொம்ப ரொம்ப நல்ல நாளிதழ். தினகரன் அதெல்லாம் நம்ப முடியாது. இன்னும் 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. 3 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். ஆனால் கூட்டணி என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் 4 இருக்கிறது. பிற கட்சிகள் வரலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இல்லை, இதுவரையிலும் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை இதுவரையிலும் நடத்தவில்லை. இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது இல்லை. இன்னும் 4 இருக்குல்ல, அதனால் இப்போ சூழ்நிலைகள் மாறும். போட்டி நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக அப்படின்னு ஒரு கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. இது இல்லாம இது ஒரு கூட்டணி அமையாத ஒரு கூட்டணியில் 4 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுதெல்லாம் இதுக்கு முன்னால் இருமுனை போட்டிகள் வந்திருக்கிறேன். அப்புறம் பல்வேறு சுயேட்சைகள் பட்டிட்டு இருக்கிறாங்க. சுயேட்சைகள் யாரும் வெற்றி பெற்றதாகவோ அல்லது இண்டிபெண்டாக புதிய கட்சி ஆரம்பித்தவர்கள் வெற்றி பெற்றதாகவோ பெரிய வரலாறு ஒன்று இல்லை என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது பற்றி இப்பொழுது ஒன்று கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.